ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இன்னொரு பக்கமா போரிஸ் ஜான்சன் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பார்க்க இந்தியா வந்திருக்காங்க. டோட்டலா இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரியே நமக்கு மட்டும் தோணுதா, இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தோணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்க. ஆனா என்விரான்மெண்ட் மாறி இருக்கு. ஸ்டுடியோ செட்டப் கிடையாது, ஏதோ ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா இது ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல் லைப்ரரி. ஃபயர்பேர்ட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்ல நான் சொன்னேன் 23rd உங்களுக்கு வீடியோ வராது அப்படின்னு சொன்னேன். அதுக்கான காரணமே அங்கே ஒரு சின்ன அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்தியாவினுடைய பங்கு, இல்லாட்டி இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் நினைப்பதை யாராலையுமே மறுக்க முடியாது. பல நேரத்தில் அதே கேள்வியை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள்ட்ட இருக்கட்டும், எல்லாத்தையுமே கேட்கப்படுது. இன்னைக்கு அதுக்கான பதில இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இல்லப்பா, போரிஸ் ஜான்சன் வந்தாரு, எங்களுக்குள்ள நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்துருச்சு. ஆனா அதுக்கான பிரஷர், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு ஆதரவா நீங்க திரும்பணும் அப்படிங்கிறதுக்கான பிரஷர் இந்தியாவுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற உண்மை கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவை அடிபணிய வைக்கணும்னா ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளங்களை நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓவராலா இன்றைய அப்டேட் கரெக்டா டைம் 11:40. ஸோ இந்த டைம் இரவு நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் இந்த செய்தி உங்களை வந்து அடையும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், மேரிபோல் அப்படிங்கிற சிட்டி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிஏஏ இல்லாட்டி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, இல்ல அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அதனால இப்பவும் உக்ரைனுடைய கண்ட்ரோல்ல தான் மேரிபோல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம்னு சொல்றாங்க. இல்லப்பா, வெறும் 2000 உக்ரைன் ராணுவ வீரர்கள் மட்டும்தான் அங்கிருந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கடைசியா வந்த செய்தி. ஸோ இந்த அசோவால்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டீல் பிளான்ட்ல 2000 உக்ரைனிய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்களை வெளியேற்றும் படலம் இல்லாட்டி அந்த சேஃப் காரிடோரை நாங்களே ஏற்படுத்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு அப்டேட்டா நம்ம பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்றால் சீக்கிரமா கூடுதலான ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், M777 அப்படிங்கிற ஹோவிட்சஸ் எல்லாத்தையுமே அமெரிக்கா யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹோவிட்சஸ் அப்படிங்கிறது 155 mm ஹோவிட்சஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இனி அவங்களுடைய சண்டை சமதளத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரி, இந்த சண்டை ஈஸ்ட் உக்ரைன் பக்கமா மட்டும், அதாவது அந்த டோன்பாஸ் ரீஜன் பக்கமா மட்டும் தான் இருந்துட்டு வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த ஈஸ்ட் பக்கத்துல இருந்து சவுத் பக்கமாவும் ரஷ்யாவினுடைய படைகள் திரும்பி வருகிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை ரஷ்யாவினுடைய ஒரு ஜெனரலே சொல்லிட்டார். நாங்க அங்க லேண்ட் காரிடோர் செய்ய போறோம் அப்படிங்கிறது. ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு ரஷ்யா எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த லேண்ட் காரிடோர் தான். இன்னைக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா நாளையிலிருந்து இந்த செய்தி ரொம்ப பெரிய அளவுல பரவலா பேசப்பட போகுது. எந்த இடத்துல இந்த லேண்ட் காரிடோர் செய்ய போறாங்க அப்படின்னா, மோல்டோவா இருக்கு பாத்தீங்களா, மோல்டோவா கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். 1990களில் இருந்தே ப்ரோ ரஷ்யன்ஸ் கூடுதலா வாழக்கூடிய இடம். அந்த இடத்தையும் சேர்த்து ஒடிசா அப்படிங்கிற போர்ட் சிட்டி, அதே மாதிரி கர்சன் அப்படிங்கிற இடம், அதன் பிறகு வரக்கூடிய மேரிபோல் அப்படிங்கிற அந்த சிட்டி, இந்த மேப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி கிரீமியாவை இணைக்கக்கூடிய ஒரு லேண்ட் காரிடோரை ரஷ்யா ஏற்படுத்த போகிறது. இந்த லேண்ட் காரிடோரை மட்டும் அவங்க ஏற்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமா உக்ரைனால எந்த இடத்துக்கு வர முடியாது, இந்த பிளாக் சீக்குலயும் வர முடியாது, சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் வர முடியாது. ஸோ சி கனெக்ஷன் உக்ரைனுக்கு மொத்தமாக கட் பண்ணப்படுது. கிரீமியா, இந்த ரஷ்யாவால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கிரீமியாவுக்கு லேண்ட் காரிடோரும் வரப்போகுது. அது கூடவே மோல்டோவா அப்படிங்கிறதுல அடுத்த பிரச்சனையை ரஷ்யா ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இவ்வளவு பிரச்சனை இருக்கேப்பா ரஷ்யா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவை அடிபணிய வைக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளங்களையும் ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயுமே நிப்பாட்டினா போதும் அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எழும்புகிறது. குறிப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லா வீடியோ கான்பரன்ஸ்லயும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பாராளுமன்றத்திலையுமே அதை சொல்லிட்டார். ஜப்பானுடைய பாராளுமன்றம், ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டார். ஆனா அவ்வளோ ஈஸியா யாரு இந்த ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் நிறுத்துவது இல்லாட்டி எல்லா நாடுகளுமே தடை போடுவது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டேட்டாவை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நாள் ஒன்றுக்கு 850 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த அளவுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறார்கள் ரஷ்யா பல நாடுகளுக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு நாள்ல 850 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. இந்த 850 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது நார்மலா பார்க்க போனா ஒரு 10 நாள் அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கச்சா எண்ணெயுடைய விலையை வைத்து இலங்கையினுடைய கடனை நம்மளால அடைச்சிட முடியும். சொல்லப்போனா ஒரு நாட்டை நம்மளால வாங்க முடியும். எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டரை 46 பில்லியனுக்கு விலை பேசிட்டு இருக்காருல, அதையும் ஒரு 20 நாள் கச்சா எண்ணெயால யாரால வாங்க முடியும்? ரஷ்யாவால வாங்க முடியும்.
சரி, இந்த கச்சா எண்ணெய் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எப்படியெல்லாம் நுழைகிறது அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். டோட்டலா ஐரோப்பிய ஒன்றியத்துல 27 நாடுகள் இருக்கு. இந்த 27 நாடுகள்ல 450 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய்க்காகவும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இயற்கை எரிவாயுக்காகவும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செலவழிக்கிறார்கள். இப்படித்தான் 850 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற கணக்கு ரஷ்யாவினுடைய கணக்காக மாறுகிறது. சோ இந்த 850 மில்லியன் அமெரிக்க டாலர் தான் யாருக்கு முக்கியமா இருக்கு? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அந்த கச்சா எண்ணெயினுடைய தேவையின் முக்கியத்துவமா இருக்கு. இந்த கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்றது கூட பல நாடுகள்ல இருந்து நம்மளால வாங்க முடியும். உதாரணத்துக்கு மத்திய கிழக்கு பகுதிகள் நாடுகளா இருக்கட்டும், இல்லாட்டி அரபுலக நாடுகளா இருக்கட்டும், ஒப்பக் நாடுகள், ஒப்பக் பிளஸ் நாடுகள், இதை பத்திலாம் நமக்கு தெரியும். சோ இந்த ஒப்பக் நாடுகள்கிட்ட, சவுதி அரேபியா லீட் பண்ணக்கூடிய ஒப்பக் நாடுகள்கிட்ட நம்ம போய் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம், எப்ப ரஷ்யாட்ட வந்து நாங்க கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், எங்களுக்கு தேவை உங்களுடைய கச்சா எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லி கச்சா எண்ணெயை வாங்கிட முடியும். நான் சொல்றது கச்சா எண்ணெய்னா 450 மில்லியன் அமெரிக்க டாலரை ரஷ்யாட்ட வந்து நம்மளால கட் பண்ண முடியும். ஆனா மறுபடியும் ஒரு 400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அவங்க இயற்கை எரிவாயு அப்படிங்கறத ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பாஸ் பண்றதுக்கு மெயினா என்ன தேவை தெரியுமா? பைப்லைன். இந்த பைப்லைன் வழியா மட்டும்தான் எதை கடத்த முடியும்? இந்த இயற்கை எரிவாயு அப்படிங்கறத கடத்த முடியும். ப்ரெஷரைஸ்டா ஒரு சிலிண்டர்ல வச்சு இயற்கை எரிவாயை நிறைக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே நான் கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட இருந்து வாங்கலப்பா, இந்த நாட்டில இருந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது சி ரூட்டா இருக்கட்டும், ட்ரெயின் ரூட்டா இருக்கட்டும், இல்ல இந்த பைப் லைனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம ரீஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டியதா இருக்கும். அப்படி ரீஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு குறைஞ்சது 3 to 5 வருடங்களாவது எடுக்கும். எல்லா விஷயத்தையும், எல்லா பிளானிங்கையும் அதே மாதிரி ரிஃபைனரி. கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு, அது வெறும் கச்சா எண்ணெய் மட்டும்தான். அதை ரிஃபைன் பண்ணி எடுத்தாதான் பெட்ரோலாவும் டீசலாவும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த ரிஃபைனரி சிஸ்டம் எல்லாமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வைத்திருக்கும் ரிஃபைனரி சிஸ்டம் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய்க்கான அந்த ரிஃபைனரி சிஸ்டமா தான் இருக்கு. ஸோ டோட்டலா அதை அவங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? எல்லாமே மறுபடி புதிய ரிஃபைனரி மிஷின்ஸ், புதிய விதமான புரோட்டோகால் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கே மறுபடியும் ஒரு 3 வருஷம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் ஒரு 5 வருடங்களாவது ரஷ்யாவை நம்பி மட்டுமே இந்த கச்சா எண்ணெய்க்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஓவராலா ஏன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயை பிற நாடுகள் வாங்குவதை நிப்பாட்டாமல் இருக்க முடியாது அப்படிங்கறத தெரிந்து கொண்டோம். அடுத்ததா யூகே பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் யூகேனுடைய குறிக்கோள் கிடையாது. போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு பிரெக்சிட்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுக்குள் ஜெர்மனி அப்படிங்கிறது வளர்ந்து வருகிறது. 2% அவங்களுடைய ஜிடிபில 2% அவங்களுடைய டிஃபென்ஸுக்காகவே மாற்றப் போகிறது ஜெர்மனி. நாட்டோ படைகள் உருவானதுக்கு 3 காரணம். நான் மறுபடியும் அதை ரிவைஸ் பண்றேன். முதல் காரணம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் ஜெர்மனியை வளரவிடக்கூடாது அப்படிங்கிறது தான். மறுபடியும் வளர விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு போர் வரலாம். ஏன்னா ஜெர்மனியினுடைய உக்கிர புக்தி எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு போரை மறுபடியும் ஜெர்மனியால தோற்றுவிக்க முடியும். அதை வளரவிடாமல் தடுப்பது நாட்டோவினுடைய ஒரு பாதுகாப்புக்கான மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதே ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் அமெரிக்காவை நுழைய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும், அதே ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் ரஷ்யாவை நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நாட்டோ படைகள் உருவாக்கப்பட்டது. இப்ப ஜெர்மனி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கூட ஒரு அறிவிப்பு வந்துச்சு, 37 மில்லியன் யூரோ அப்படிங்கறத நாங்க உக்ரைனுக்கு கொடுக்கிறோம். ஆனா அதை வச்சு அவங்க எந்த வெப்பனையும் வாங்கக்கூடாது, அவங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். சோ டோட்டலா ஜெர்மனியினுடைய இந்த நடவடிக்கையும் போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய இந்திய வருகையும் இந்தியாவை கொஞ்சம் அசைத்து பார்க்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா வாங்குற கச்சா எண்ணெய், நான் ஆல்ரெடி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு மாதத்தில் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை ஒரு நாள்ல வெறும் மதிய நேரத்துக்குள்ளேயே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்கி குவித்து விடுகிறார்கள், அதை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள். இன்னைக்கு ஹிலாரி கிளின்டன் அவர்கள், மிக முக்கியமான ஸ்டேட் செக்ரட்டரியாலாம் இருந்தவங்க, முன்னாள் ஸ்டேட் செக்ரட்டரியாலாம் இருந்தவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணெய் வாங்குறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்தியா எண்ணெய் வாங்குறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா தப்பு செய்யுது அப்படிங்கறத இந்தியா ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்படி ஒத்துக்கொண்டாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அடி இறங்கி வந்திருக்காங்க. சோ முன்னாள் அதிபர்ல இருந்து, முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ல இருந்து, முன்னாள் ஸ்டேட் செக்ரட்டரி வர இந்தியா செய்யறது தப்பு கிடையாது, ஆனா இந்தியா எங்க கூட நிக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கும்போது அடுத்ததா ஜப்பானுக்கு 2 இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு அமெரிக்கா பக்கமா பிரச்சனைகள் இருந்தது, 2வது உலக யுத்தம், அணு ஆயுதம் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். பட் இப்போ அமெரிக்கா தான் பெரிய அளவு ஜப்பானுக்கு உதவி புரிகிறார்கள் அப்படிங்கறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அப்படின்னா இன்னும் 2 பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவிடம் இருந்தும் இருக்கிறது, வடகொரியாவிடம் இருந்தும் இருக்கிறது. இன்னைக்கு ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஐலண்ட் கிட்டத்தட்ட 2வது உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க 2 நாடுகளும். எப்ப தேவையில்லாம டிஸ்பியூட் நமக்குள்ள வரக்கூடாது, இந்தந்த தீவுகள் உனக்கு, இந்தந்த தீவுகள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு அப்படிங்கறது அந்த அக்ரிமெண்ட். அதுல இருக்கக்கூடிய 4 தீவுகளை ரஷ்யா என்ன செஞ்சாங்க, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அது எங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஐலண்டை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. 20 வருஷத்துக்கு பிறகு அந்த பிரச்சனையை இன்று ஜப்பான் எழுப்பி இருக்கிறது. 20 வருஷத்துக்கு பிறகு 4 தீவுகள் என்னுடையதான், அதை ரஷ்யா பெரிய அளவு எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க இதுக்கு எதிராகவே ரஷ்யாவினுடைய பல நிறுவனங்களுக்கு பொருளாதார தடையை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு கண்ணி மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், மே 9ஆம் தேதி ரஷ்யாவினுடைய விக்டரி டே அதுல முடிஞ்சிடும் அப்படிலாம் பார்க்கும்போது வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவா புரியுது. இன்னும் கொஞ்சம் அப்டேட் நான் சொல்ல மறந்துட்டேன், பட் இந்த என்விரான்மெண்ட்ல இல்ல, வேறொரு என்விரான்மெண்ட்ல இன்னொரு காணொலியில பார்த்துடலாம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடுத்த வீடியோ, இதை ஃபுல்லா நான் ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.